கற்பூரவள்ளி டேட்ஸ் சாப்பிட்டா டேஸ்டியா இருக்கும். அக்கா படிச்சுட்டு இருந்தா இது வந்து போன்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் தரும். இது போன்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் தரும். இது எல்லா செடியிலையும் இருக்கும். இது பாத்தீங்களா? நெக்ஸ்ட் நம்ம நல்லா பெரிய பெரிய லீஃபா எடுக்கணும். அந்த குத்தி லீஃபெல்லாம் வளரும். இங்க பாத்தியா? துளசி மூணு பக்கம்யா துளசி, கற்பூரவள்ளி, சங்கு இலை, ஆடாத்தோட, கல்யாண முருங்கை, நொச்சி, திருநீட்டு பச்சை இலை, முருங்கட்டான், அப்புறம் இது இது என்னோட ஜீன்ஸ். இது வந்து டீ போடுவேன். பிங்கி டீ. ஓ, சங்கு பூவா? இந்த டீ எனக்கு தெரியும். நல்ல டேஸ்டியோ இருக்கும். நான் நாளைக்கு இதுல சூப்ல நம்ம என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் போடணுமோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம பூண்டு எடுத்துக்கணும், இஞ்சி எடுத்துக்கணும், அப்புறம் மஞ்சள், மிளகு, சோம்பு, சீரகம், ஓமம், தனியா இதெல்லாம் போட்டுடணும். சரி, நம்ம இதெல்லாம் வாஷ் பண்ணிடலாம். இந்த இலைகள் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணிட்டுனா சூப்ல போடணும். ஆமா நினைதி இதெல்லாம் வந்து அழுக்கா இருக்கும். நல்லா கடிச்சிருச்சு. அதனால நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வாசனை செம்மையா இருக்கு. சுத்த குடிக்கலாம். ஓகே, நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், வாடி செத்து குடிச்சு பார்க்கலாம். நீங்க கிளைமேட்டுக்கு குடிக்க நல்லா எடுத்தமா இருக்கு. இது வீக்லி ஒன்ஸ் குடிச்சாலும் பரவாயில்ல. நம்ம இப்ப குடிச்சிடலாம். குளிர்காலத்துல இடமா இருக்கு. இது ரொம்ப நல்லது, ஹெல்தியானது. முக்கியமா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நம்ம போகவே தேவையே இல்லை.